வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Good morning everyone. Myself Dharani. I'm a guest resource person at Vedatri Maharishi College of Yoga. இன்னைக்கு ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு அப்படிங்கிற தலைப்புல ஆரோக்கியத்திற்கான தூண்கள் இதை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அஜெண்டா ஆரோக்கியத்தின் தூண்கள், மன ஆரோக்கியம், பொது சுகாதாரம், ஆரோக்கியமான வாழ்விற்கான யோக விதிகள், ஆரோக்கிய தூய்மை, அப்புறம் சமூக தொடர்புகள், நேர்முறையான அணுகுமுறை, நேர்மறையான ஆரோக்கியம், சமச்சீர் ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் போதுமான ஓய்வு, சுய ஒழுக்கம், அறநெறி பண்புகள், இணக்கமான வாழ்விற்கான யோக நெறிமுறைகள், இதையெல்லாம் தான் இந்த தலைப்புக்கு கீழே பார்க்க போறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னாலே பொதுவா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, உடல் ஆரோக்கியம் அல்லது மன ஆரோக்கியம் இது மட்டும்தான் அப்படின்னு தானே நிறைய பேர் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ யாரையாவது பார்த்து எப்படி இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னங்க கை வலிக்குது, கால் வலிக்குது, இப்படி உடல் சார்ந்த விஷயங்கள் தான் ஆரோக்கியம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஒரு முழுமையான ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைய நம்ம நல்லா வாழ்றதுக்கான எல்லா புரிதல்களையும் சேர்ந்தது. சரிதானே? இப்போ இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை முழுசா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த நல வாழ்வை நம்ம முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா இதுக்கு உடல் நலம் மட்டும் போதாது, அது கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் அதை கட்டமைக்க உதவுது. இந்த ஆரோக்கியத்தோட தூண்கள் அப்படிங்கிறது என்னன்னா, உடல், மனம், ஒழுக்கம், சமூகம், உணர்வு, ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றில் ஆரோக்கியத்தோட தூண்கள் முழுமையான நலவாழ்வை ஆதரிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு வீடு கட்ட போகும்போது நம்ம ஒரு 2 பில்டர்ஸ் வீடு கட்டிட்டு இருக்காங்க. நம்ம அந்த வீட்டை பார்வையிட போறோம். ஒருத்தர் நல்ல பெரிய பெரிய தூண்கள் வச்சு ஒரு 10 பில்லர்ஸ் வச்சு அந்த வீட்டை நல்லா கட்டிட்டு இருக்காரு. எல்லா பில்லருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படியே பக்கத்துல இன்னொருத்தரும் அந்த ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு. அதுல ஒரு 8 பில்லர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 2 பில்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு உங்களுக்கு தோணுது. அந்த பில்டர் கிட்ட நீங்க கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? விடுங்க, அதான் 8 பில்லர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? அந்த 10 பில்லரும் நல்லா இருக்கிற வீட்டை தானே நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அதுதான் முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம நம்புவோம். சோ ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கைய முழுமையா வாழணும், முழுமையா அனுபவிக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த மேல ஒரு பாதுகாப்பான உணர்வு வரணும். சரிதானே? அந்த பாதுகாப்பான உணர்வு அவனோட ஆரோக்கியத்திலிருந்து தான் கிடைக்கும். அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவனோட உடல்நிலை சார்ந்தது மட்டும் கிடையாது. அந்த ஆரோக்கியம்ங்கிறது அவனோட உடல்நிலை, அவனோட மனநிலை, அவன் அதை எப்படி கண்டினியூஸா பண்றான், ஒழுக்கமா அதை செயல்படுத்துறான், அவனோட சமூகம் எப்படி இருக்கு, அவனோட உணர்வு நிலை எப்படி இருக்கு, அவன் ஆன்மீகத்துல கலாச்சாரத்துல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான், இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு, ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அது மூலமா தான் நம்ம இந்த வாழ்க்கைய முழுசா வாழ முடியும். இந்த தூண்கள் பார்த்தா ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு வலுப்படுத்தினா அது இன்னொரு இடத்துல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு தூண் பலவீனமா இருக்கும்போது ஆரோக்கியத்தோட ஒட்டுமொத்த கட்டமைப்புமே பாதிக்கப்படுது. இவை நாள்பட்ட நோய்களை தடுத்து ஆயுட்காலத்தை மேம்படுத்தும் அடிப்படை வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஒண்ணு படிக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு சேவை செய்யணும், அந்த மாதிரி நினைக்கும் போது நம்மளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ நமக்கு ஒரு நாள்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிற செயல்களையே நம்மளால செய்ய முடியாம போயிடும். அப்போ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை பழக்கம் கிடையாது, அது பல பழக்க வழக்கங்களோட ஒருங்கிணைந்த ஒரு வலைப்பின்னல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல ஆரோக்கியத்தான தூண்களோட பட்டியலை நம்ம பாக்குறோம். உடல் ஆரோக்கியம், 2வது மன ஆரோக்கியம், 3வது அந்த உடலோட செயல்பாடு, 4வது ஊட்டச்சத்து, உணவு முறை பழக்க வழக்கங்கள், 5வது தூக்கம் மற்றும் ஓய்வு, 6வது சமூக ஆரோக்கியம், 7வது ஆன்மீக ஆரோக்கியம், 8 வாழ்க்கை முறை மற்றும் ஒழுக்கம், 9வது மன அழுத்த மேலாண்மை, 10வது சுற்றுச்சூழல், 11வது அபாயகரமான பொருட்களை தவிர்த்தல். இது ஒன்றோட ஒன்று எப்படி இணைவா இருக்கு, இது ஒண்ணு குறையும் போது எப்படி இன்னொருத்தலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் நம்ம வரப்போற ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம்.
நவீன அறிவியல் 3 முதன்மை தூண்கள். இப்ப நம்ம பார்த்த 11 தூண்கள்ல 3 தூண்களை வந்து முதன்மையானதா சொல்லுது. உயிரியல் தூண்கள், உளவியல் தூண்கள், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தூண்கள். இதை வந்து நவீன அறிவியல் முதன்மைப்படுத்துது. இப்போ இது வந்து ஒன்னோட ஒண்ணு சார்ந்ததுன்னு சொல்றாங்க. அது எப்படி ஒன்னோட ஒண்ணு சார்ந்ததா இருக்க முடியும்? நம்ம ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிடும்போது கொஞ்ச நாள்ல நம்ம நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் இருக்கு. நோய்வாய்ப்படும் போது நம்மளுடைய மனதளவுல அது மிகப்பெரிய பாதிப்பை வந்து கிரியேட் பண்ணுது. நம்ம நோய்வாய்ப்படும் போது நம்மளோட பொருளாதார நிலை வந்து மாறுபடுது. சமூகத்தோட நம்மளோட தொடர்புகள்ல பாதிப்பு ஏற்படுது. சோ கண்டிப்பா இது எல்லாமே எப்படி இருக்கு? ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததான் இருக்கு. உயிரியல் தூண்கள் அப்படிங்கிறது என்னன்னா ஊட்டச்சத்து, தூக்கம், உடல் செயல்பாடு, வளர்சிதை மாற்ற ஆரோக்கியம், நம்மளோட ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு, இந்த மாதிரி வந்து மெட்டபாலிசம்ல இருக்கிற மாற்றங்கள் வந்து கண்டிப்பா நம்மளோட உடல்நிலையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதே போலதான் உளவியல் தூண்களும் மன ஆரோக்கியம், உணர்ச்சி சமநிலை மற்றும் மன அழுத்தத்தோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறது. இது கண்டிப்பா உயிரியல் தூண்களோட டைரக்டா வந்து சம்பந்தப்பட்டது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இல்லையா? நம்மளோட மன ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பா வந்து உடம்புல நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளோட உடல்நிலை கெட்டு போகும்போது கண்டிப்பா நம்மளோட மனதளவுலயும் என்ன பண்ண முடியாது? கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது ரெண்டுமே வந்து ஆப்வியஸா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தூண்கள், இதில் கீழே உறவுகள், சுற்றுச்சூழல், வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே வருது. இந்த உயிரியல் தூண்களையும் உளவியல் தூண்கள் மற்றும் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தூண்கள், இதுதான் நவீன அறிவியல் முதன்மையான 3 தூண்களா இப்பவுமே முன்னிலைப்படுத்த சொல்லுது. வேதாத்திரிய தத்துவப்படி பாத்தீங்கன்னா 5 அளவு முறை அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தத்துவம் வேதாத்திரியத்துல. இதுல இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம். உணவு, சமச்சீரான ஊட்டச்சத்து, உழைப்பு, உடல் மற்றும் மன செயல்பாடு, ஓய்வு, தூக்கம், தளர்வு. இப்போ உணவு அதிகமா எடுத்துக்கிறதுனாலயும் உடவுல வந்து கண்டிப்பா வந்து நோய்கள் வரும். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறையும் போதும் கண்டிப்பா என்ன பண்ணும்? உடல்ல வந்து நோய்கள் வரும். நீங்க ஒரு செயலை செய்யணும், உதாரணமா ஒரு கிளாஸே அட்டன் பண்ணணும் அப்படிங்கும் போது உங்களோட வயிறு பசிச்சுட்டே இருந்ததுன்னா உங்களால அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இது நீங்க வந்து உடலை வியாபிச்சு பெரிய அளவுல பார்க்கும் போதும் பொருந்தும். உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் எல்லா நேரங்களையும் கிடைக்கணும், அளவா கிடைக்கணும். நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரியான உணவு முறையை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட உணவுல சரியா இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்மளோட உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி உழைப்பு, மிதமான உழைப்பு, நம்மளோட உடல் கூட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உழைப்பு, நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உழைப்பு, அதீதமும் இல்லாம குறைவும் இல்லாம அதுல ஒரு சமநிலையை முன்னெடுத்து வைக்குது வேதாத்திரியம். இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறது மன செயல்பாட்டோட நேரடியான தொடர்புல இருக்கு. நம்ம உடல்ல உழைப்பே இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கிறவங்களை பார்க்கலாம். கொஞ்ச நாள்ல வந்து அவங்களுக்கு மன அழுத்தம் சார்ந்த நோய்கள் வரதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். மனம் சார்ந்த நோய்கள் மட்டுமல்லாம உடல் அளவிலையும் நிறைய நோய்கள் வரதை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ சில டிசார்டர்ஸ், பேசிக்கான சில டிசார்டர்ஸ் வரும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஒரு நல்ல வாக் போங்க, வெளியில போய் பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பரிந்துரைக்கிறது நம்ம பார்த்திருப்போம். சோ உடல் உழைப்பு அப்படிங்கிறது அதீதமாவும் இல்லாம தேவையானவற்றை குறைவாகவும் இல்லாம எப்பவுமே ஒரு சமநிலையில மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது, இப்ப நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம உடல்ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? வான்காந்தம் செலவாயிட்டே தான் இருக்கு. இந்த வளர்சிதை மாற்ற பணிகள், ஜீரணத்துக்கான பதிகள், ரத்த ஓட்ட மண்டலம், இதை எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம உடல்ல இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு? நமக்கு ஜீவகாந்தம் செலவாயிட்டே தான் இருக்கு. இதை எப்படி நம்ம ரீகெயின் பண்ணிக்க முடியும்? சரியான முறையில ஓய்வு எடுக்கிறது மூலமா தான் நம்ம ரீகெயின் பண்ணிக்க முடியும். அப்போ நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்மளோட உடல் இயக்கத்திற்கு தேவையான திரும்ப எனர்ஜியை ஓய்வு மூலமா தான் எடுத்துக்க முடியும். சரிதானே? சோ தூக்கம், தளர்வு பயிற்சிகள், இது மூலமா வந்து உடம்புக்கு தேவையான சரியான ஓய்வை நம்ம எடுத்துக்கணும். 4வது பாலுறவு. இது வந்து முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைய குறிக்குது. எதுலயும் மிகினும் குறையினும் நோய் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க. அதே போலதான் இந்த பாலுறவு ஒரு மனிதனோட அடிப்படை தேவைகள்ல ஒன்னாவே இருக்கு. இதுக்கு தேவையான அளவு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து தேவையான முறைகளை அதை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கும் போது அது உடலுக்கு எனர்ஜியாகவும், தேவையில்லாம அதிகமான அதுல வந்து கவனம் செலுத்தும் போது அது வந்து உடல்ல இருந்து சக்தியை எடுக்கிற ஒரு விஷயமாவும் மாறிடும். அடுத்தது எண்ணம்.
எண்ணம் அப்படிங்கிறது அமைதியாகவும் நன்றி உணர்வோடவும் இரக்கத்தோடவும் இருக்கணும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. இந்த எண்ண ஓட்டங்களே நம்மளோட உடல்ல வந்து சக்தி ஓட்டத்தோட நேரடியான தொடர்புல உடையது. சரிதானே? நம்ம சில எமோஷன்ஸ் கோ த்ரூ பண்ணும்போது நமக்கே டயர்டா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும் தானே? சில சமயம் நமக்கு கோபமா இருக்கும், பயமா இருக்கும். அந்த டயத்துல எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டயர்ட் ஆயிடும், பாடி சீக்கிரமா வந்து டயர்ட் ஆயிடுறத நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த 5 அளவு முறை இதை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் நம்ம இங்க சொல்றோம். சுற்றுச்சூழல், இயற்கை நல்லிணக்கம். நம்மளோட உடலையும் மனசையும் பார்த்துக்கிறதுக்கு முக்கியமான காரணி நமக்கு வெளியில இருக்கிற சுற்றுச்சூழல் தான். நம்ம சுற்றுச்சூழலோட ஒரு இணக்கமா இருக்கும்போது, இயற்கையோட இணக்கமா இருக்கும்போது தான் நம்மளோட உடல் மன செயல்பாடுகள் வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கும். சரிதானே? இப்போ உங்களுக்கு ஒரு பதார்த்தம் உடலுக்கு நல்ல பதார்த்தம்னே வச்சுக்கலாமே, அது நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பட் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் வந்து வெளியில மாறிடுச்சு அப்படிங்கும்போது அந்த பதார்த்தம் வந்து உடலுக்கு சேருமா இல்லையா? கண்டிப்பா சேராது. அப்போ நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அதோட இயற்கையோட நல்ல இணக்கத்தோட சேர்ந்துதான் நம்மளோட உணவுப் பொருட்களை எடுக்கணும். நம்மளோட வேலைக்கு தகுந்த மாதிரி இணக்கத்தோட ஒரு ஹார்மோனி ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்மளோட மன ஓட்டத்தையும் உடல் தேவையான ஊட்டச்சத்துக்களையும் நம்ம வந்து எடுத்துக்கணும். அறநெறி வாழ்க்கை, நற்பண்புடமான நடத்தை. நம்ம வந்து ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பா நம்மளோட மனநிலையில ஒரு அமைதி இருக்கிறத நம்ம ரெகுலராகவே பார்க்க முடியும். வாழ்க்கையில நிம்மதியான விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிம்மதியா தூக்கம் வரும். சிம்பிள், அவ்வளவுதான் இல்லையா? சோ இந்த வேதாத்திரிய தத்துவப்படி வேதாத்திரிய தத்துவ தூண்கள்னு நம்ம பார்த்திருக்கிறது உணவு, உழைப்பு, ஓய்வு, பாலுறவு, எண்ணம், 5 அளவு முறை. அதே மாதிரி சுற்றுச்சூழலோட நல்ல நல்லிணக்கம், அறநெறி சார்ந்த வாழ்க்கை. சரியா? சரி, அடுத்தது மன ஆரோக்கியம்னு பாக்குறோம். உடல் ஆரோக்கியம் பத்தி நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். மன ஆரோக்கியம்னா மனநோய் இல்லாம இருக்கிறது மன ஆரோக்கியம்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையாது. மன ஆரோக்கியம்ங்கிறது மனநோய் இல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது. அதாவது நல்ல சிந்தனை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற தன்மை, தன்னம்பிக்கை, பிரச்சனைகளை சமாளிக்கிற திறன், தைரியத்தோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ற அந்த திறன், அதுக்கப்புறம் நம்ம உறவுகளோட இருக்கிற நல்ல இணக்கமான ஒரு மனநிலை, இது எல்லாம் சேர்ந்தாதான் அது மனம் ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். சரிதானே? இப்போ எனக்கு வந்து எந்த விதமான மனநோயும் கிடையாது, நான் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா இல்ல அப்படிங்கறதுக்காக ஒரு மனிதனோட மனம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது, கண்ட்ரோல் பண்ணிடவே முடியாது. சோ தெளிவாகவும் நேர்மறையாகவும் ஒரு மனிதனால சிந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். உங்கள எத்தனை பேர், உங்களை சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் பார்க்கலாம், சில பேர் வந்து ரொம்ப நெகட்டிவாவே யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண நிகழ்வா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற என்ன நெகட்டிவிட்டி இருக்கு, அதுல வந்து அதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலை கிடையாது அப்படிங்கிறாங்க. சோ தெளிவான சிந்தனை, நேர்மறையான சிந்தனையா இருக்கணும். 2வது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன். இதுக்காக தான் இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம யோகத்துல வந்து பண்றோம் இல்லையா? நமக்கு நம்மளோட உணர்வுகள் வந்து நம்மளை தாண்டி எவ்வளவு தடவை நடந்திருக்கு. வெளி சூழல்களால எத்தனை பேர் நம்ம தூண்டப்படுறோம் தினசரி வாழ்க்கையிலேயே. ஈவன் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம வந்து எத்தனை தடவை கோவப்படுறோம், வெளியில நடக்கிற விஷயங்களால கோவப்படுறோம், பயப்படுறோம். சரிதானே? சோ கவலை, பொறாமை, கோபம், பயம் இது மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் வரும்போது எதிர்மறையான உணர்வுகளை கையாளுற திறன் மனதுக்கு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது தன்னம்பிக்கையோட இருக்கிறது. சோர்ந்து போறாம தன்னோட திறமையை நம்பி முடிவுகளை எடுக்கிற மனநிலை, இது வந்து தன்னம்பிக்கை சார்ந்தது. இது அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம பார்த்து வியந்து போற மனிதர்கள் யாரை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னாலே அவங்கள நம்ம பார்த்தா அவங்க ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த மனிதர்களா தான் இருப்பாங்க. எத்தனை குறைகள் மனிதர்கிட்ட இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாதான் அந்த நம்ம என்ன ஃபீல்டு நினைக்கிறோமோ அந்த ஃபீல்டுல வந்து நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். அடுத்தது பிரச்சனைகளை தைரியமா சமாளிக்கிற திறன். ஆஹ்
சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ்க்கு கூட பயப்படுறவங்கள நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா உடனே ஒரு பயம் வந்துரும். அந்த தைரியம் இருக்காது. இத நான் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து கண்டிப்பா இருக்காது. மகரிஷி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? நேச்சுரல் ஆர்டர பிலீவ் பண்ணணும். இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களோட நேச்சுரல் ஆர்டர பிலீவ் பண்ணணும்னாலே அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன இருக்கணும்னா தைரியம் இருக்கணும். அறநெறியான ஒரு வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு முக்கியமான விஷயம் எதுங்க? தைரியமா இருக்கிறது தான். நான் வந்து பொய் பேச மாட்டேன், நான் அறநெறியோட தான் வாழ்வேன், நான் தெளிவா சிந்திப்பேன், நான் ஒரு பிரச்சனையை நேர்முறையா அணுகுமுறை செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னாலே அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தைரியம் தான். அடுத்தது நம்மளோட குடும்பம், நண்பர்கள், நம்மளோட உறவினர்கள் இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி பழகுறோம், நம்மளோட அணுகுமுறை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் வந்து இந்த மனோ ஆரோக்கியத்து கீழே தான் வருது. சோ தனிப்பட்ட மதிப்பீடுகள் மற்றும் ஒன்றுக்கொன்று மாறுபடும் தொழில்முறை கோட்பாடுகள் இதை வரையறுப்பதில் தாக்கம் செலுத்துகின்றன. கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? நம்மளோட நம்மளே கேலிபிரேட் பண்ணி பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மன ஆரோக்கியத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்ததான் கண்டிப்பா செய்யுது. உயிரியல், மரபணு, வாழ்க்கை அனுபவம் மற்றும் குடும்ப வரலாறு ஆகியவை மன பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம். சோ இது வந்து இப்போ நம்ம உணர்ச்சி சார்ந்து இத வந்து நம்ம வந்து இத மனச மேனேஜ் பண்றது இதெல்லாம் பார்த்துட்டோம். பட் இதையும் தாண்டி மனநல பிரச்சனைகள் உடையவர்களையும் நம்ம பார்க்க தான் செய்யறோம் இந்த சமூகத்துல. அவங்க வந்து அவங்களோட டிஎன்ஏ ஃபால்ட்டால வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் டிசார்டர், மென்டல் டிசார்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்க தான் செய்யறோம். கரெக்டா? சோ மரபணு சம்பந்தமா அவங்களோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள், சின்ன வயசு சைல்ட்ஹுட் ட்ராமா எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி வந்து அவங்களோட வாழ்க்கை அனுபவம், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்திலேயே வந்து ஒரு மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது சாதாரணமா இருக்கலாம். நிறைய பேர் வந்து நார்சிஸ்டிக் பீப்புள் இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். மத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்கிறது கூட ஒரு ஒரு விதமான ஒரு மனநல கோளாறு தான் இல்லையா? மத்தவங்க கிட்ட இருக்கிற குறையை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. இது எல்லாத்துலயும் இதை வந்து சாதாரணமா பண்ற குடும்பங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். சரிதானே? அப்போ வந்து அது தவறுனே தெரியாம அதே மாதிரியான சூழ்நிலையிலே வளர்ற ஒருத்தர் எப்படி இருப்பாரு? அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நேர்மறையான அணுகுமுறை இருக்குமா ஒரு விஷயத்துல? அதுல இருக்கிற குறை என்ன அப்படின்னு தான் வந்து பார்ப்பாங்க. கரெக்டா? சோ இதெல்லாம் கூட வந்து ஒரு மனநல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கலாம். சோ மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது அகநிலையோட நல்வாழ்வு. நம்ம வந்து மனதளவுல உள்ள நல்ல பண்பட்டு இருக்கமா, உணரப்பட்ட சுய செயல்திறன், என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தன்னாட்சி திறன் மற்றும் சுய உணர்தல், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பண்ணி என்னை பத்தி எனக்கு என்ன தெரியும்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட அணுகுமுறையை மாத்திக்கிறது. இப்போ சில இடத்துல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், நான் எவ்வளவு சொல்லிட்டேங்க அவங்க கேட்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க கேட்கிற மாதிரி நம்ம சொல்லலை அப்படின்னு அதை சொல்லலாம் இல்லையா? சோ ஒருத்தவங்க கேட்கிற மனநிலையில இருக்காங்களா இல்லையா, அந்த அணுகுமுறையை மாத்திக்கிறது. இப்ப அவங்க கேட்கிற மனநிலையில இல்ல, சோ அவங்கள நான் இப்ப குறைப்பட்டுக்கு போறது கிடையாது, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அதை அவங்க அமைதியான மனநிலையில இருக்கும், இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை மாத்தும் போது அவங்க நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இல்லையா? சோ இந்த ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு நேர்மறையான சிந்தனை, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியமா இருக்கிறது, நம்மளோட அணுகுமுறையை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே சேர்ந்துதான் மன ஆரோக்கியத்துக்கு கீழே வருது. இந்த மன ஆரோக்கியத்தை பாதிக்கிற காரணிகளா என்ன இருக்கு? குடும்ப வரலாறு, டிஎன்ஏ ஃபேக்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? அது இல்லாம அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் இது எல்லாமே கூட அமையுது. அடுத்தது இந்த மன ஆரோக்கியத்தை தற்காலத்துல பாதிக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயமா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை சொல்லலாமா? ஸோ நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலயமா அடையிறோம். கரெக்டா? இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இது எல்லாமே வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட ஒரு வளர்ச்சியால தான் சாத்தியப்படுது. அதே மாதிரி இந்த காலத்துல பசங்க நிறைய விஷயங்களை நம்ம டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா தான் கத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு மனம் சார்ந்த பிரச்சனையை நீங்க ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா கூட நேர்ல வந்து அவங்கனால வந்து சில பேருக்கு கஷ்டமா இருக்கும், கூச்சமா இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நேர்ல வந்து அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுக்கு வந்து அவங்க சங்கோச்சப்படலாம். அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆன்லைன் கவுன்சிலிங் இதெல்லாத்துக்கு கூட பயன்படுத்து. இதே மாதிரி இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட பயன்களை வந்து நம்ம ஒரு பெரிய பட்டியலா இட்டுட்டே போலாம். பட் ஸ்டில் இது ஒரு இன்னொரு நெகட்டிவான தாக்கத்தையும் ஏற்படுத்ததான் செய்யுது. கரெக்டா? அதை நம்ம மறுக்க முடியாது. தொடர்ச்சியா இணையத்திலேயே இணைஞ்சு இருக்கிறதுனால
என்ன நடக்கும்? ஒரு மன அழுத்தம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இது கம்ஃபர்டபுளா இருக்கு. கையிலேயே இந்த ஃபோன் வந்துருச்சு. இதுல நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல வந்து சோர்வா, களைப்பா இருக்கிறத பார்க்க முடியும். மனதளவிலயும் அவங்க சோர்வா, களைப்பா இருப்பாங்க. அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அவங்ககிட்ட இருந்ததுன்னா கூட அதை எடுத்துக்கிறதுக்கான திறன் வந்து இருக்காது. ஏன்னா கையில எல்லா வீடியோஸும் அடிக்கடி பார்த்து பார்த்து அவங்களோட பிரெயின் என்ன ஆயிடும்? அதுக்கே பழகி போக ஆரம்பிச்சிடும். சரியா? முக்கியமா வந்து இளம் பருவத்தினர்னு சொல்றாங்க. அதாவது இந்த காலத்துல இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில போன் வச்சுட்டே இருக்காங்க. அவங்களோட உணர்ச்சி எல்லாமே வந்து வெளிப்புறத்துல இருந்து அந்த போன்ல டிஜிட்டல் மீடியா மூலமா மத்தவங்க கொடுக்கிற அவுட்புட்டால கட்டமைக்கப்படுது. இதை மாற்றுக்கருத்து சொல்ல முடியுமா? இல்லையா? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கண்டினியூஸா அதை பாக்குறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளோட உயிர் உருவாக்குற விஷயங்கள் இல்லாம வேற ஒருத்தர் உருவாக்குன ஒரு விஷயங்களை நம்மளோட மனசு கவனம் செலுத்த ஆரம்பிக்குது. அதுலயே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? மன அழுத்தம் தான் வரும். அது இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம தேர்ந்தெடுத்து போய் படிக்கிறது ஒரு விஷயம் தனி. ஆனா இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தானா அதுவே வரும். அதாவது வெளிப்புற மீடியா எது கொடுக்குதோ அதை பார்த்து பார்த்து பழகும் போது ஒரு சுய திறன் ஆற்றல் வந்து குறையறத நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி இணைய அச்சுறுத்தல் மற்றும் இணைய வழி துன்புறுத்தல் இது நிறைய பாக்குறோம். சைல்டு அபியூசஸ் எல்லாம் நிறைய வந்து கிரைமா வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? இது வந்து ஒரு விதமான மன சோர்வையும் பதற்றத்தையும் ஏற்படுத்ததான் செய்யுது. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் குழந்தைங்க கிட்ட இதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டயத்துல இந்த மனநல பிரச்சனைகள் கொடுத்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் போது கண்டிப்பா அவங்களாலையும் அதை வந்து பயனுள்ளதா பயன்படுத்திக்க முடியும். ஸோ இந்த மன ஆரோக்கியத்துல டிஜிட்டல் தொழில்நுட்பத்தோட தாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முறைகளை இப்ப பார்க்கலாம். சோ எதுக்காக இந்த மன ஆரோக்கியத்தை பத்தி நம்ம இவ்வளவு விரிவா பாக்குறோம் அப்படின்னா இதுதான் பேஸ். நீங்க உணர்ற எல்லா விஷயங்களும் உங்க மனதாலதான் உணரப்படுது. சரிதானே? நீங்க படிக்கிற விஷயங்கள் மனதாலதான் வந்து உணர்ந்து கொள்ளப்படுது. நம்ம பேசுறது, கம்யூனிகேட் பண்ணிக்கிறது எல்லாமே மனதாலதான் பதிய வைக்கப்படுது. சோ இந்த மனம் ஆரோக்கியமா இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால இந்த வாழ்க்கைய முழுசா புரிஞ்சு அதை வந்து வாழ முடியும். இல்லாட்டி என்ன ஆயிடுங்க, ஓட்ட பாத்திரத்துல இந்த ஓட்ட பானையில தண்ணி ஊத்துற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம், எந்த மாதிரி அதை வந்து உணர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது தவறா இருக்கும் பட்சத்துல என்ன நடக்கும்? அதெல்லாம் வேஸ்டா போயிடும். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட் தான் ஆகும். சரிதானுங்க? சோ மன ஆரோக்கியம் பண்படும் போது மட்டும்தான் நம்மளால இந்த நலவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கவே முடியும். அதுக்காக தான் நம்ம மன ஆரோக்கியத்தை இவ்வளவு தூரம் பாக்குறோம். இதோட மேம்படுத்துறது முறைகள்ல முக்கியமானது மருந்தியல் சிகிச்சை. முதல்ல அது கொடுத்திருக்காங்க. 2வது உடல் செயல்பாடு, 3வது செயல்பாட்டு சிகிச்சை, 4வது வண்ணம் தீட்டுதல், வெளிப்பாட்டு சிகிச்சை, 6 உளவியல் சிகிச்சை, 7 தொழில்முறை சிகிச்சை, 8 தியானம், 9வது சுய இறக்கம் மற்றும் மன உறுதி சொல்றாங்க. இது ஒவ்வொன்னு பார்க்கலாம். மருந்தியல் சிகிச்சை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வந்துருச்சு. கரெக்ட் தான். நிறைய டேப்லெட்ஸ், அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப நிறைய வந்துருச்சு. ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவ்வளவு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகளை மக்கள் வந்து ரொம்ப அதிகமா பேசுறாங்க. அது பத்தின கல்வி முறைகளும் வந்து நிறைய வந்திருக்கு. இப்போ வந்து மனம் சார்ந்த படிக்கக்கூடிய படிப்புகளும் அதிகமா வந்திருக்கு. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்கு. இப்போ அதுக்காக வந்து நிறைய வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய கிடைக்குது. சோ ஒரு மனம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மருந்துகள் சிகிச்சைகள் அப்படிங்கிறது இப்ப நிறையவே அவைலபிளா இருக்கு. இப்போ அதுல இருக்கிற டாக்டர்ஸ் கூட வந்து நிறைய வந்து அதுக்கான அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது உடல் செயல்பாடு. உடல் செயல்பாடு பொறுத்த வரைக்கும் நம்ம உடலை எப்படி பயன்படுத்தினா அது மன ஆரோக்கியத்தை லீட் பண்ணும் அப்படிங்கறத கவனிக்கணும். இப்போ நமக்கே ஒரு ஒரு கிளாஸே ரொம்ப போரிங்கா இருக்கு, அவன் ரொம்ப வந்து நம்ம ரொம்ப நேரம் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது ஒரு ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்ல. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு வாக் போயிட்டு வருவோம். அந்த உடலை செயல்படுத்துறது மூலமா, ஒரு உடல் தளர்வு ஏற்படுத்துறது மூலமா என்ன பண்ண முடியும், மனது வந்து ஒரு முகத்துக்கு கொண்டு வர முடியும். மனதை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா நம்ம செய்ய முடியும். அதுல இருக்கிற எண்டோர்பின்கள் வந்து புத்துணர்வு பெற்று நம்மளோட மனம் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கா ஒரு புத்துணர்வா வந்து ஃபீல் பண்ணும்.
செயல்பாட்டு சிகிச்சைகள் அப்படிங்கிறது என்னன்னா, இதுல பொழுதுபோக்கு தொழில் முறை வருது. இப்போ உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க பண்ணும்போது, ஒரு ஈஸியான விஷயங்கள் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு வந்து கவுன்சிலிங் வரவங்க எல்லாத்துக்கிட்டயும் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. உங்களுக்கு இதை தாண்டி என்ன பிடிக்கும்? ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேற என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு வேற ஹாபிஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களோட பொழுதுபோக்குல வந்து நீங்க கவனம் செலுத்தணும். இந்த பொழுதுபோக்கு கவனம் செலுத்தும் போது நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம். அதை வந்து உடல் சார்ந்து நம்ம செய்யணும். கிரிக்கெட் வாட்ச் பண்றது கிடையாது, போய் கிரிக்கெட் விளையாடுறது. நம்ம உடலையும் மனதிலையும் அந்த பொழுதுபோக்குல நம்ம செயல்படுத்தி அதை வந்து அது மூலயமா நம்மளோட உடல்ல வந்து ஒரு விதமான ஆற்றல் மாறுபாட்டை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆற்றல் மாறுபாடு என்ன பண்ணுங்க, நம்மளோட மனதிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும். வண்ணம் தீட்டுதல். சின்ன குழந்தைங்களை கொண்டு போய் நம்ம வந்து நர்சரியில சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க? பெயிண்ட் பண்றது இததான் வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? அது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் தான். நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம ஒரு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும், ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து பெயிண்டிங் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது கலை, இசை, நடனம், கவிதை, வெளிப்பாட்டு சிகிச்சை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஒரு கலை சார்ந்த இசை, நடனம், கவிதை எழுதுறது, இது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் இது இருக்கும். இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை வெளியில கொண்டுட்டு வர்றது மூலமா நம்மளோட மனதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து குறையறத ஆப்வியஸா பார்க்க முடியும். நீங்க இப்பவே கூட ட்ரை பண்ணலாம். இந்த கிளாஸ்க்கு அப்புறம் வந்து ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு பாடும் போதோ, இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு லைட் டான்ஸ் பண்ணும் போதோ, ஒரு கவிதை எழுதும் போதோ, இது கண்டிப்பா வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்றதை நீங்க பார்க்க முடியும். நான் சந்தித்த இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர் ஒருத்தர், உங்க எல்லாத்துக்குமே கூட தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சித்த மருத்துவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்த மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டலோட இதை நடத்துற செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காரு. அது இல்லாம அவர் ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரு. அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட நான் நேராவே கேட்டிருக்கேன், டாக்டர் உங்களுக்கு எப்படி இதுக்கெல்லாம் டைம் இருக்கு, எப்படி நீங்க நிறைய ஃபாரின் ட்ரிப்ஸ் போறீங்க, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துறீங்க, அதுக்கப்புறம் புக் எழுதுறீங்க, பேச்சாளர், நீங்க எப்படி உங்களோட பன்முகத்தன்மை உங்களுக்கு வரும்போது கண்டிப்பா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்துரும் இல்லையா? அது எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னா, அவர் வந்து எனக்கு கவிதை எழுத பிடிக்கும் அப்படின்னு சொல்வாரு. இந்த கவிதை எழுதுறது, இந்த இசை, நடனம், இதெல்லாமே வந்து மத்தவங்க அப்ரிசியேஷனுக்காக பண்றது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற உங்களோட மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காகவே இது எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு பழக்கமா வச்சுக்கணும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து அவருக்கு வீணை வாசிக்கிறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாரு இல்லையா? அந்த மாதிரி புதுசா கத்துக்கலாம். உங்களோட மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அது ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து முக்கியமான மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த முறைகள்ல ஒண்ணு. உளவியல் சிகிச்சை, காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? மன பகுப்பாய்வு அண்ட் குழு சிகிச்சை. இதுக்கான கவுன்சிலிங்ஸ் இப்ப நிறைய இடத்துல கிடைக்குது. யோகா கிளாஸஸ்லயே வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துற முறை. அடுத்தது தொழில்முறை சிகிச்சை. இப்போ இதுக்குன்னே தனி கிளாஸஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குனே தனி கிளாஸஸ் வந்து இப்போ வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்குன்னே தனியா வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, யோகா சென்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து இதோட செக்ஷன்ஸா இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. தியானம், ஆன்மீக ஆலோசனை. ஸோ எவ்ரி யோகா கிளாஸஸ்லயே நம்ம கடைசியில என்ன பாக்குறோம்? தியானம் தான். மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது தான் வந்து மனோ ஆரோக்கியத்தோட உச்சகட்டம்னு நம்ம சொல்லலாம். நம்ம என்ன விஷயம் பண்றோம் அப்படிங்கிறத நம்மளே கவனிக்கிற திறன், இது எப்படி கிடைக்கும்? இப்ப நீங்க ஒரு தவறு பண்ற ஒரு குழந்தைங்க, ஒரு 4 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த 4 குழந்தைங்க ஒரு தவறு பண்ணாம விளையாடணும்னா என்ன பண்ணலாம்? ஒருத்தர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் அந்த குறும்புத்தனம் குறையும். அதே மாதிரி நம்ம மனதை நம்ம கவனிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அதோட செயல்பாடுகள் வந்து மேம்படுறத நம்ம கண் கூட பார்க்க முடியும். இது எப்படி கிடைக்கும்? தியானத்து மூலியமா தான் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ராப்பரா தியானம் கத்துக்கிட்டு ரெகுலரா தியானம் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மன ஆரோக்கியம் மேம்படும். சுய இரக்கம் அண்ட் மன உறுதின்னு சொல்றாங்க. சுய இரக்கம் இருக்கா நமக்கு? நம்ம மேல வந்து நமக்கு ஒரு கருணை இருக்கா?
இந்த ஸ்ட்ரெஸ் வரதோட முக்கியமான காரணம் ஜெஃப் பெசோஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஸ்ட்ரெஸ் வந்து நம்மனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யாதப்பதான் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. சோ நம்ம மேலே நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, நம்ம இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற இது எல்லாத்துலயும் ஒரு தடுமாற்றம் வரும்போது நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும் போதுதான் வந்து அந்த செல்ஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அதை எப்படி சரி பண்ண முடியும்? நம்ம மேலே ஒரு கம்பேஷன் இருக்கணும். சரி பரவாயில்ல அப்படின்னு நம்மளே மன்னிக்கிற ஒரு தன்மை, இந்த செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் அண்ட் செல்ஃப் கம்பேஷன், இதுவும் வந்து மன ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியமான அடித்தளம். அடுத்தது மன உறுதி. எவ்ரிபடி நோஸ் திஸ், கரெக்ட்? ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் நம்ம நல்லது கண்டிப்பா செய்ய முடியும். யார் வேணாலும் என்னை பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என்னால இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன உறுதி வந்து நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கான ஒரு முக்கியமான தூண். சோ இந்த 9 விஷயங்களும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முறைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதாத்ரி மகரிஷி ஐயா பாத்தீங்கன்னா மன சமநிலையும் 6 தீய குணங்களும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு சொல்றாங்க. 6 தீய குணங்கள்னா என்னென்ன? பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இது 6ம் வந்து 6 தீய குணங்களா சொல்றாங்க. இந்த 6 தீய குணங்கள் இருக்கும்போது நம்மளோட மனோநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க மேல நம்ம வந்து ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினைச்சா அது கோல். எனக்கு கிடைச்சிட்டே இருக்கணும், நிறைய கிடைக்கணும், அது ஒரு அளவே இல்லாம போயிட்டா அது பேராசை. அப்போ நம்ம ஒரு பேராசையோடு ஒரு ஒரு செயலை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மன நிம்மதி இருக்குமா? சமநிலை இருக்குமா? இருக்காது. கரெக்டா? சினம், கோவப்படுறது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். கோவப்படும் போது நம்மளோட எனர்ஜி ஃபுல்லும் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம மனசு வந்து கண்டிப்பா ஸ்டேபிளா வந்து இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு மனிதன் மேல நம்ம ஒரு கோபத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அந்த மனிதன் செய்யற நல்ல விஷயங்கள் கூட நமக்கு என்ன ஆயிடும்? தெரியாம போயிடும். ஒரு அமைப்பு மேலேயோ, ஒரு மனிதன் மேலேயோ, ஒரு செயல்பாடு மேலேயோ நமக்கு ஒரு கோபம் இருந்தா அவங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் நமக்கு எது தெரியாது? அந்த நல்லது தெரியவே தெரியாது. கரெக்டா? கடும் பற்று. எந்த ஒரு மனிதன் மேலயும் எந்த ஒரு பொருள் மேலயும் நமக்கு இருக்கிற கடும் பற்று என்ன பண்ணுங்க, நம்மளே அதை வந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து தப்பா அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி தப்பான ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிடும். நம்ம இதை நிறைய பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு 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 தாய் ஒரு குழந்தை மேல வைக்கிற அன்பா கூட இருக்கட்டும், அது ஒரு எல்லை மீறும் போது அது கண்டிப்பா அவங்க 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு சமநிலையற்ற ஒரு தன்மையை கொண்டுட்டு வருது. ஒரு ஹார்மோனியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம இருக்கிறது நம்ம வந்து ரெகுலர் லைஃப்ல பார்க்க முடியும். முறையற்ற பால் கவர்ச்சி. சோ இதனாலயும் நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வரத கேள்விப்பட்டிருப்போம். உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இது எல்லாம் தான் வந்து ஒரு 6 தீய குணங்களாகவும் மன சமநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகளாகவும் சொல்றாரு. மன ஆரோக்கியம்ங்கிறது எண்ணங்களோட தரம் மற்றும் ஒழுங்குமுறையை பொறுத்தது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியம் தான் மையமா இருக்கு அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாங்க. தியானம், அகத்தாய்வு, ஆசைகளை முறைப்படுத்துதல், அறநெறியான வாழ்க்கை மற்றும் சமச்சீரான வாழ்க்கை முறை மனதோட நிலைத்தன்மையை மேம்படுத்தும்னு சொல்றாங்க. சோ மன ஆரோக்கியத்திலிருந்து பொது சுகாதாரம் இப்ப பார்க்கலாம். பொது சுகாதாரத்தோட நோக்கம் என்ன? சமூகத்தின் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும் பாதுகாப்பதும் தான் நோக்கம். எதனால? நம்ம பார்த்துக்கிட்டா பத்தாதா? நம்மளோட உடல் நலம், நம்ம மன ஆரோக்கியம், நம்ம குடும்பம்னு இருந்தா போதுமே. எதுக்காக சமூகத்தை பார்க்கணும்? ஏன்னா நம்மளும் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம். சமூகம் வந்து சுத்தமா இல்ல, சமூகத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? நிம்மதியா நம்மளோட வாழ்க்கைய வாழவே முடியாது. சோ நம்மளும் இந்த சமூகத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கறதுனால இந்த சமூகமா ஒருங்கிணைந்த முயற்சி மூலமா மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நோக்கம். நோய்கள் வராமல் தடுக்கிறது, ஆயுள் காலத்தை நீட்டிக்கிறது மற்றும் சமூக அளவில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலுக்கான அறிவியலும் கலையும் தான் வந்து பொது சுகாதாரத்தோட இன்னொரு நோக்கம். இதுல இருக்கிற முக்கிய பிரிவுகள் பாத்தீங்கன்னா நோய் தடுப்பு. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இம்யூன் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சிடறாங்க இல்லையா? 2வது சுகாதாரத்துல மேம்பாடு, சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம், தொற்று நோயியல், சுகாதார கொள்கை மற்றும் மேலாண்மை. சிகிச்சையிலிருந்து நோய் தடுப்பு, சமூக காரணிகள் மற்றும் ஒட்டுமொத்த மக்களுக்கான உத்திகள் நோக்கி தெளிவான
ஒரு மாற்றம். இதுதான் வந்து பொதுவா சுகாதாரத்துக்கான நோக்கம். சுகாதாரங்கிறது என்ன பார்த்தோம், நோய் வராம தடுக்கிறது முதல்ல. ரெண்டாவது மொத்தமா மக்களோட ஆயுள் காலத்தை நீட்டிக்கிறது. சமூக அளவுல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான அறிவியலும் அதோட கலை, இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றது. ஓகேவா? இப்போ இந்த பொது சுகாதாரத்தை பாதுகாக்கிறதுல தேசிய முன்னெடுப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய சுகாதார இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எல்லா உள்ளூர் நகராட்சிகள்லயும் வந்து இந்த தேசிய சுகாதார இயக்கத்தை நம்ம பார்த்திருப்போம். இந்த இப்போ புதுசா வந்து குழந்தை பிறக்கிறவங்க, இப்போ நீங்க கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சுகாதார மையங்கள் இருக்கும். அந்த சுகாதார மையங்கள்ல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான எஜுகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பிரெக்னெண்டா இருக்கிற விமென்கெல்லாம் வந்து ஃபுல் கேர் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து எப்படி கிளீனா இருக்கணும், பிரெக்னன்சி டயத்துல எப்படி மெயின்டைன் பண்ணணும், அவங்க அது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. புதுசா குழந்தைங்க பிறந்தோம்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. என்னோட சிறு வயது காலங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கிராமப்புறங்களுக்கு வந்து எப்படி வந்து கிராமங்களை கிளீனா வச்சுக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் இந்த இயக்கம் மூலமா செய்யறத நானே பார்த்திருக்கேன். டாய்லெட் இல்லாத ஊர்கள் எல்லாம் வந்து டாய்லெட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து மக்களுக்கு வந்து அதுக்கான விழிப்புணர்வை வந்து அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ங்கிறது இந்திய அளவுல முழுசா வந்து இந்த சுகாதாரத்தை ஃபோக்கஸ் பண்ணி செய்யப்படுது. நம்மளோட ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல வந்து நிறைய விதமான மருத்துவத்தோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம வந்து அதுல பார்க்க முடியும். இந்த அதாவது அலோபதி மருத்துவம் மட்டும் இல்லாம ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், அதுக்கப்புறம் அக்குபஞ்சர் மருத்துவம், யுனானி மருத்துவம், இது போன்றையான மருத்துவ முறைகள், ஹோமியோபதி மருத்துவம், இந்த மாதிரி மருத்துவ முறைகளோட விழிப்புணர்வு இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து இது மூலமா பண்றாங்க. இந்த மருத்துவத்து மூலமா மக்கள் எப்படி பயன்படலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வும் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தடுப்பூசி திட்டம், கொரோனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லைங்களா? கொரோனா வந்த உடனே இவ்வளோ பெரிய கண்ட்ரி அவ்வளோ வேகமா பரவக்கூடிய ஒரு தொற்று நோயிலிருந்து வந்து இந்த தடுப்பூசிகள் வந்து நம்மளை பாதுகாத்ததா சொல்றாங்க. இப்போ இந்த குழந்தைங்க பிறந்த உடனே வந்து எந்த விதமான தடுப்பூசிகள் போடணும், எந்த வயசுல எந்த விதமான தடுப்பூசிகள் போடணும், இது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் அழகா டிரைவ் பண்ணி முன்னாடியே கொடுத்துடுறாங்க. இப்போ நான் என்னோட சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த போலியோ சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா இருந்திருக்கு. காலராவால மக்கள் கொத்து கொத்தா இறந்திருக்காங்க. டைபாய்டால, மலேரியால மக்கள் கொத்து கொத்தா இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரியான நோய்கள் பார்க்கவே முடியாது. இந்த கிளாஸஸ்லயே வந்து சுத்தி இருக்கிறவங்கல எத்தனை பேர் வந்து போலியோவோட பாதிக்கப்பட்டவங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம மக்களுக்கு அது எளிய வகையில போய் சேர்ற அளவுக்கு இதை வந்து ஈஸியா அவைலபிளா வந்து அரசாங்கம் வந்து இதை மாத்திருக்காங்க. அடுத்தது தூய்மை இந்தியா திட்டம். ஸ்வச் பாரத் திட்டம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்தியா முழுக்க வந்து நம்ம தூய்மைக்கான முன்னுரிமையை வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ சிங்கார சென்னை இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து மக்கள் கிட்ட தூய்மைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துது. எதற்காக தூய்மையா இருக்கணும்? அகைன் பேசிக், நம்ம தூய்மையை மெயின்டைன் பண்ணும்போது மட்டும்தான் வந்து இந்த தொற்று நோய்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்க முடியும். நம்ம வீடு எப்படி சுத்தமா இருக்கோ அதே மாதிரி நாடும் சுத்தமா இருக்கும் போது மட்டும்தான் ஒரு சமூகமா நம்ம ஒரு ஆரோக்கியத்தை நடத்தி முன்னெடுக்க முடியும். சரிதானே? அடுத்தது இதுல யோகாவோட பங்கு. யோகா வந்து மன அழுத்தம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டுல வந்து அதோட ஃபோக்கஸை கொண்டு போகுது. இப்போ யோகிக் சென்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட உடல் மற்றும் மனம் இது ரெண்டையும் இணைச்சு எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. சரிதானே? இந்த நோயை வந்து எப்படி வராம தடுக்கிறது, இந்த டிசார்டர்ஸ் மாதிரி இந்த சுகர், பிபி, தைராய்டு இந்த மாதிரி டிசார்டர்ஸ்ல இருக்கிறத வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது, இதுல எல்லாம் வந்து யோக முறைகள் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி யோகா நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாட்டை வலியுறுத்துது. நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து அதிகம் பண்றது வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த கொரோனா டயத்தை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா இம்யூனிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த கொரோனா வந்து ஈஸியா அட்டாக் ஆனா கூட அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கறத நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். சரியா? அப்போ ரெகுலரா பிராணாயாம பிராக்டிஸ் பண்றவங்க, ரெகுலரான பிராக்டிஸ்ல இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுது. யோகா மன அழுத்தம், நோய் கட்டுப்பாடு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்பாடு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ஆரோக்கியத்திற்கான விதிகள் என்னன்னு பார்க்கலாம். ஹைஜீன் அப்படின்னு சொல்றோம். சுகாதாரம்
ஹைஜீன் அப்படின்னா ஹைஜியா அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து இந்த வார்த்தையை எடுத்திருக்காங்க. இந்த ஹைஜியா அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்கான தெய்வத்தின் பெயர். ஓகே, இப்போ இந்த சுகாதாரம் அப்படிங்கிறது தனிப்பட்ட பொறுப்பு, நம்ம கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறது. துப்புரவுங்கிறது சமூக பொறுப்பு. இந்த சமூகமா நம்ம கிளீனா இருக்கும் போது நம்ம இந்த தொற்று நோய்கள்ல இருந்தெல்லாம் என்ன பண்ண முடியும், தப்பிக்க முடியும். ஆரோக்கியத்திற்கான விதிகளா என்ன சொல்றாங்கன்னா, நல்ல காற்றோட்டமான பகுதியில வசிக்கணும். எல்லாருக்குமே நல்ல காற்றோட்டமான ஒரு இடம் கிடைக்கணும். இப்போ இந்த மாதிரி சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு நகரங்களை கட்டமைக்கும் போது அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திறந்த வெளி பூங்காக்களை அமைப்பாங்க. பார்த்துட்டு போயில அது எதற்காக அப்படின்னு சொன்னா, இங்க இந்த அபார்ட்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் அதிகமா இருக்கும்போது இந்த காற்றோட்டத்துக்கு ஒரு குறை வந்துடக்கூடாது. மக்கள் நல்ல காற்றோட்டமான இடங்கள்ல அவங்களோட பொழுதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பூங்காக்கள் இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தூய்மையான காற்றை சுவாசிக்கணும். இதோட பங்கு எல்லாத்துக்குமே இருக்கு. சோ காற்று எல்லாத்துக்குமே பொதுவானது. அது என்ன, தூய்மையான காற்றை சுவாசிக்கணும்னா நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமான வண்டிகளோட பயன்பாடு, அதிகமான தொழிற்சாலை கழிவுகளோட பயன்பாடு, இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சமநிலையா வச்சுக்கிறதுக்கு எல்லா மனிதர்களுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதேனா இப்போ நீங்க ஒரு இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஃபேக்டரியில இருந்து ஒரு தொழிற்சாலை கழிவுகள் நிறைய வந்துட்டு இருக்கும் போது காற்று மாசுபாடு அடைஞ்சிச்சுன்னா பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து அந்த தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க இருந்து எல்லாருக்குமே அது என்ன பண்ணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இயற்கையில நம்ம எல்லாரும் பகிர்ந்து செய்யற எல்லா விஷயங்களையும் பாதுகாக்கணும். காற்று மாசுபாடு இல்லாம தூய்மையான காற்றை சுவாசிக்கணும். தூய்மையான குடிநீரை நம்ம அருந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ காற்றோட்டமான பகுதியில திறந்த வெளியில வாழ பழகிக்கிறது, தூய்மையான காற்றை சுவாசிக்கிறது, தூய்மையான நீரை குடிக்கிறது, சத்தான உணவு, உடலுக்கு தேவையான சத்தான உணவு சாப்பிடுறது, ஆரோக்கியமா இடத்துல வாழ்றது, ரொம்ப பொல்யூட்டடான பிளேஸ்ல எல்லாம் இல்லாம நல்ல ஆரோக்கியமா ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற இடங்களா பார்த்து சூஸ் பண்ணி வாழ்றது, நம்ம போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே கிளீனா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் தேவையான அடக்குவேட் உடல் பயிற்சியில முக்கியத்துவம் கொடுக்கறது, இது எல்லாமே ஆரோக்கியத்திற்கான விதிகள். ஸோ இந்த விதிகள் எல்லாம் நம்ம சரியா ஃபாலோ பண்ணும்போது இந்த ஹைஜியா அப்படிங்கிற ஆரோக்கியத்தோட தெய்வம் நம்ம காரணம் பண்ணும். ஜோக்ஸ் அபார்ட், துப்புரவோட முக்கியமான அம்சங்கள் என்னன்னு பார்க்கலாம். சோ துப்புரவுங்கிறது நம்ம சமுதாய பொறுப்பு. போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ இதோட முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, முதல்ல மனித கழிவுகளை பாதுகாப்பா அகற்றுறது. நம்ம டே டு டே லைஃப்ல சீவேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்போ நிறைய ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல் சீவேஜ் சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட்ல, கரெக்டா? சோ நம்ம அது இந்த கிளென்லினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஓப்பனா கழிவுகளை வெளிப்பேற்றுறது அதெல்லாம் எதுவுமே இல்லாம அதுக்கான டிரைவ் பண்ணப்பட்ட கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். இந்த மருத்துவ ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வர கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இதோட இல்லாம ஃபர்ஸ்ட் மனித கழிவுகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும், பாதுகாப்பான முறையில அகற்றுறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுத்தமான குடிநீர், அதாவது நல்ல ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கிற நல்ல சுத்தமான குடிநீர் வழங்குறது. ஓகேவா? திடக்கழிவு மேலாண்மை, கழிவு நீர் மேலாண்மை, இதுதான் சமூகமா சுத்தமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. அடுத்தது சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்துறது மூலமா நோய் பரவாம தடுக்கிறது. பொது சுகாதார உள்கட்டமைப்பு, இதுல சமூகத்துல எல்லாரும் பங்கேற்கிறது. இது தூய்மை பணியாளர்களோட வேலை தானே, நான் ஏன் பங்கெடுக்கணும், அந்த மாதிரி இல்லாம சமூகமாவே இதை ஒருங்கிணைந்து ஒரு செயலா செய்யணும். பதஞ்சலி யோக சூத்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அகத்தூய்மையும் புற தூய்மையும் சேர்ந்தே ஆரோக்கியத்திற்கும் மன தெளிவிற்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி நம்ம வர ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை உடல் தூய்மை அவசியம், அமைதியான சமூகத்திற்கு சுத்தமான சுற்றுச்சூழல் அவசியம்னு சொல்றாங்க. மறுக்கவே முடியாத உண்மை இல்லை இது. சரி, யோக விதிகள். யோக விதிகள்ல யமம் அந்நியமம் சொல்லுவாங்க இல்லையா, இது ஒழுக்கத்தோட அடித்தளம். யமம் அப்படிங்கிறது சமூக ஒழுக்கம், நியமம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம். யமம்ல 5 விஷயங்கள் சொல்றாங்க. அஹிம்சை, அதாவது வன்முறை இல்லாம இருக்கிறது. சத்தியம், உண்மையை பேசுறது. அஸ்தேயம், திருடாமை. பிரம்மச்சரியம், சுய கட்டுப்பாடு. அபரிகிரகம், பற்று இல்லாம இருக்கிறது. சோ
சமூகத்துல ஒரு ஹார்மோனியா இருக்கணும். சமூகத்துல நம்ம ஒரு மனதளவுல எல்லாரோடையும் ஒரு நல்ல அணுகுமுறையை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணக்கூடாது? வன்முறையை தேர்ந்தெடுக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையும் அகிம்சையில நம்ம வந்து முன்னெடுக்கணும். முதல் கான்சன்ட்ரேஷன் அகிம்சை தான். நம்ம எந்த இடத்துலயும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு துன்பம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளோட மன அளவுல நிம்மதியா இருக்க முடியும். சரிதானே? 2வது உண்மையை பேசுறது. நிறைய விஷயங்கள் உண்மை இதாங்க நடந்துச்சுன்னு சொல்லும் போதே என்ன ஆயிடும்? பல பிரச்சனைகள் வராது. நிஜத்துல பார்த்திருப்போம். திருடாமை, பிற பொருள்கள் மேல ஆசைப்படாம நம்ம வந்து திருடாம இருக்கிறது. சுய கட்டுப்பாடு, பிற பொருள்கள் மேல அதேதான். படாம இருக்கிறதுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். அதை வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்த்திக்கணும். மத்தவங்க பொருள் மேலயும் மத்த விஷயங்கள் மேலயும் வந்து பெருசா என்ன பண்ணக்கூடாது? பற்று இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜ்ல நம்மளோட பொருட்கள் மேலேயே அதிக பற்று இல்லாம இருக்கிறத நம்ம வந்து பழகிக்கணும். இது வந்து சமூகத்துல நம்ம ஒரு ஹார்மோனியஸான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நியமம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒழுக்கம். சௌச்சம்ங்கிறது தூய்மையா நம்மளை வச்சுக்கிறது. இது மன தூய்மை வந்து உடல் தூய்மை, இது 2யும் சேர்த்துதான் சொல்றாங்க. 2வது சந்தோஷம், மன நிறைவோட இருக்கிறது. 3வது ஒழுக்கம் அண்ட் தவம். இந்த மன நிறைவோட வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஸ்ட்ரென்த் எப்படி வரும்? தவத்தினாலதான் வரும். 3வது சுவாத்தியாயம். இது வந்து சுய பரிசோதனை. நம்மளே ஆய்வு பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது கண்டினியூஸா. ஈஸ்வர பிரணிதானம், சரணடைகிறது. இந்த நேச்சுரல் ஆர்டரோட ஒத்து போறது.